ஜான்சி ராணியின் வாழ்க்கை வரலாறு. ஜான்சி ராணி இந்தியாவில் முதல் சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்த ஒரு வீரமங்கை ஆவார். இவர் 1828 ஆண்டு நவம்பர் 19 வாரணாசியில் பிறந்தார். இவரது இயற்பெயர் மணிகர்ணிகா தாமோதர ராவ். மணிகர்ணாவில் இளமை காலம் வாரணாசியில் கழிந்தது. இவர் சிறுவயதிலிருந்தே குதிரையோட்டம், வாள்வீச்சு, துப்பாக்கிச்சூடு போன்றவற்றை பயிற்சி பெற்றவர். இவரது தைரியமும் அறிவாற்றலும் அவரை ஒரு தலை சிறந்த போர் வீரராக உருவாக்கியது. 1842 ஆண்டு மணிகர்ணிகா ஜான்சி மன்னர் மகாராஜா கங்காதர் ராவ் நோவல்காரை மணந்தார். திருமணத்திற்கு பிறகு இவருக்கு லட்சுமிபாய் என்ற பெயர் வழங்கப்பட்டது. இவர் ஜான்சி மகாராணியாக முடிசூட்டப்பட்டார். 1851 இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த குழந்தை 4 மாதங்களில் இறந்துவிட்டது. இதனால் மன்னர் கங்காதர் மிகவும் மனமுடைந்து போனார். 1853 மன்னர் மற்றும் ராணி தாமோதர் ஆனந்த் என்ற உறவினரை தத்தெடுத்து அவரை அரியணைக்கு வாரிசாக அறிவித்தனர். ஆனால் அதே ஆண்டு மன்னர் கங்காதர் உடல்நலக்குறைவால் இறந்தார். மன்னர் கங்காதர் மறைவிற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் ஜான்சியை தங்கள் ஆட்சியின் கீழ் கொண்டுவர முயற்சித்தனர். ஆங்கிலேயர்களின் ரப்சி கொள்கையின்படி வாரிசு இல்லாத மன்னர்களின் அரசுகளை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றுவது வழக்கமாக இருந்தது. ஜான்சி ராணி இந்த கொள்கைகளை எதிர்த்து தத்தெடுக்கப்பட்ட மகன் ஆனந்த் ராவை அரியணைக்கு உரிமையாளராக அறிவித்தார். ஆனால் ஆங்கிலேயர்கள் இதை ஏற்கவில்லை. 1857 ஜான்சியை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினர். ஆனால் ராணி லட்சுமிபாய் இதற்கு எதிராக போராட முடிவு செய்தார். 1857 ஆண்டு இந்தியாவில் முதல் சுதந்திர போராட்டம் தொடங்கியது. இந்த போராட்டத்தில் ஜான்சி ராணி முக்கிய பங்கு வகித்தார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஜான்சி மக்கள் மற்றும் படைகளை ஒருங்கிணைத்து ராணி லட்சுமிபாய் ஒரு புரட்சிகரமான தலைவராக உருவெடுத்தார். இவர் தனது படைகளை வழிநடத்தி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கடுமையாக போராடினார். ஜான்சி கோட்டையை மீட்க அவர் மேற்கொண்ட முயற்சிகள் இந்திய வரலாற்றின் புகழ் பெற்றவை. 1888 ஆண்டு மார்ச் மாதம் ஆங்கிலேய தளபதி சர் ஹியூஸ் ரோஸ் ஜான்சி கோட்டையை முற்றுகையிட்டார். ராணி லட்சுமிபாய் தனது படைகளுடன் தீவிரமாக எதிர்த்து போராடினார். இவரது வீரமும் தலைமைத்துவமும் ஆங்கிலேயர்களை வியப்பில் ஆழ்த்தியது. ஆனால் கோட்டை இறுதியில் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றப்பட்டது. இருப்பினும் ராணி தோல்வியை ஏற்காமல் தனது மகனுடன் கோட்டையிலிருந்து தப்பி கல்வி என்ற இடத்திற்கு சென்றார். கல்வியில் ராணி லட்சுமிபாய் தத்யா தேவா மற்றும் பிற புரட்சியாளர்களுடன் இணைந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மீண்டும் போராடினார். கல்வியாவை தோல்வியடைந்த பிறகு அவர் குவாலிக்கு சென்று அங்கு ஆட்சியை கைப்பற்றினார். குவாலியில் நடந்த இறுதிப் போரில் ராணி லட்சுமிபாய் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மிகவும் துணிச்சலுடன் போராடினார். 1858 ஜூன் 17 குவாலியில் போரில் ராணி லட்சுமிபாய் வீரமரணம் அடைந்தார். ஜான்சி ராணி தனது 29 வயதில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி மரணமடைந்தார். இவர் தியாகமும் வீரமும் இந்திய மக்களின் மனதில் ஆழமாக பதிந்தன. இவர் இந்தியாவில் முதல் சுதந்திர போராட்டத்தின் முக்கிய சின்னமாக கருதப்படுகிறார். இவரது கதை இந்திய மக்களுக்கு உத்வேகமாகவும் தேசபக்தியின் அடையாளமாகவும் திகழ்கிறது. ஜான்சி ராணி ஒரு வீரமங்கையாகவும் தலைசிறந்த தலைவராகவும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தனது உயிரை அர்ப்பணித்தவராகவும் நினைவு கூறப்படுகிறார். இவரது வாழ்க்கை கதை இளைஞர்களுக்கு தைரியத்தையும் தேசபக்தியையும் ஊக்குவிப்பதாக உள்ளது. இன்றும் ஜான்சி ராணியின் பெயர் இந்தியாவில் பெருமையுடன் உச்சரிக்கப்படுகிறது.